வணக்கம், இது உங்கள் இயர்பிரஸ் இன்ஃபார்ம் சர்வீசஸ் ட்ரைனிங் அகாடமி. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2னா என்ன, ஃபர்ஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் இப்போ நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிஎம் பண்ணியிருந்தீங்க. நாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மேம், எங்களுக்கு வந்து இதை பத்தி டீட்டெயிலா எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை, இனிமே தான் நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதாவது டிஎன்பிசி குரூப் 2 என்ன பண்ணிருக்காங்க, 2A அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா 821 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப கம்மி. இந்த குரூப் 2 அப்படிங்கிறது என்ன மாதிரி கேட்டகரியில வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப் ரெஜிஸ்டார், ஸோ இந்த மாதிரி வேகன்சி இருக்கும். 2A படி பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில ஜாப்ஸ் வேகன்சிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா கண்டிப்பா டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். ஸோ 3 இயர் டிகிரி ஆர் 4 இயர் டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு மேற்கொண்டு நீங்க பிஜி பண்ணியிருந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன லெவல்ல நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம், அதுல நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையை தீர்மானிக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வேலைக்காக கிடையாது, அது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். ஸோ குரூப் 2ஓட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எந்த மாதிரி இருக்கும்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இருக்கும், 75 கொஸ்டின் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே இருக்கும். 25 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி கலந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது தமிழுக்கு 6 to 10th வரைக்கும் நீங்க படிச்சா மட்டுமே போதும். ஸோ அவுட் சோர்சஸ் நிறைய நீங்க வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய தமிழ் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் டஃபா இருக்குது. ஸோ அதனாலதான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இலக்கண பாட்டு தான் மெஜாரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியல் புக்ஸை நீங்க கவர் பண்ணியிருந்திருக்கணும். இதுல நீங்க மெயினா ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் நீங்க படிக்கணும், அப்புறம் எந்த ஆர்டர் வைஸ் நீங்க வந்து குரூப் 2 அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத செப்பரேட் வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனல்ல பாருங்க. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரியில நமக்கு இருக்கும். ஸோ இதுல குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் நம்மளுக்கு குரூப் 2ஓட ப்ராசஸ். ஸோ இதுல வந்து என்னென்ன டவுட் இருக்கு, நீங்க எதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.